குரங்காட்டம். ஒரு கிராமத்தில் ஒரு குரங்காட்டி இருந்தான். அவன் நிறைய குரங்குகளை வளர்த்து வந்தான். அத்துடன் அவைகளுக்கு ஆடவும் பயிற்சி அளித்தான். அந்த குரங்குகளும் அற்புதமாக நாட்டியம் ஆடின. அதனை கண்டு அனைவரும் வியந்தனர். அந்த குரங்காட்டி பல இடங்களுக்கு சென்று அந்த குரங்குகளை நடனமாட வைத்து நிறைய சம்பாதித்தான். அக்குரங்குகளை அந்த ஊர் மக்களும் கூட ரசித்து பாராட்டினார்கள். இதனால் அந்த குரங்காட்டி பணத்தை மட்டும் அல்லாமல் நிறைய புகழையும் சம்பாதித்தான். இந்த குரங்குக்காரரின் குரங்குகள் எல்லாம் அற்புதமாக ஆடி அனைவரையும் மகிழ்விக்கும் விஷயம் பட்டி தொட்டி எங்கும் பரவி இறுதியில் அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசனின் காதுகளை வந்தடைந்தது. உடனே அரசன் தனது காவலர்களை அனுப்பி அந்த குரங்காட்டி அவனது குரங்குகளுடன் வரவழைத்து தனது அரண்மனை நடன மண்டபத்தில் ஒரு நாட்டியத்தை அரங்கேற்றினான். அதை காண எண்ணற்ற மக்கள் அவ்விடத்தில் கூடியிருந்தனர். அன்றைய தினம் அந்த குரங்காட்டி தனது குரங்குகளை அழகான பட்டாடைகளை கொண்டு அணிவித்திருந்தான். அவைகளும் மனிதர்களை விட மிகவும் அழகாக ஆடிக்கொண்டிருந்தன. அதை கண்ட அரசன் தனது பட்டத்து ராணியிடம், மனிதர்களை விட சில விலங்குகள் மேம்பட்டதாகவே காணப்படுகின்றன. சிறிது காலத்தில் மனிதனை விட விலங்குகளே சிறப்பானவை என்று ஆகிவிடும் போல தெரிகிறது என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அப்போது முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு செல்வந்தனின் குழந்தை கைகளில் நிறைய முந்திரி பருப்பை வைத்துக் கொண்டு தின்று கொண்டு இருந்தது. அது குரங்குகளை வேடிக்கை பார்த்தபடி தனது கைகளில் இருந்த முந்திரி பருப்பை தாராளமாக எடுத்து குரங்குகள் ஆடிக்கொண்டிருந்த அந்த நடன அரங்கில் வீசியது. அரங்கின் மீது முந்திரிகள் வந்து விழுந்து கிடப்பதை கண்ட குரங்குகள் நாட்டியத்தை விட்டுவிட்டு நான் முந்தி நீ முந்தி என்று அந்த முந்திரிகளை பொறுக்க ஓடிவிட்டன. நடனத்தை காண வந்த அத்தனை பேரும் குரங்குகள் இவ்வாறு நடந்து கொள்வதை பார்த்து கை கொட்டி சிரித்தனர். அப்போது அரசரிடம் அந்த மகாராணி, பார்த்தீர்களா அரசி, மனிதன் மனிதன் தான், விலங்குகள் விலங்குகள் தான். விலங்குகளை என்னதான் பயிற்றுவித்தாலும் அவைகளின் பிறவி குணம் என்றுமே மாறாது என்று கூறி சிரித்தாள். நீதி, யாயிடம் இருந்து 1000 அடி விலகிருங்கள், குதிரையிடம் இருந்து 100 அடி விலகிருங்கள், கொம்பு உள்ள மிருகத்திடம் இருந்து 10 அடி விலகி நில்லுங்கள் என அர்த்த சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கு காரணம், விலங்குகளை நாம் எப்படி பழக்கினாலும் அவைகளின் அடிப்படை குணம் மாறாது. அதனால் எப்போதும் நாம் அதனிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும். அடர்ந்த வனப்பகுதியில் தனது ஆட்டு மந்தையை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு ஒரு மரத்தின் அடியில் காணப்பட்ட நிழலில் உறங்கிக் கொண்டு இருந்தான் ஒரு இடையன். அப்போது வானத்தில் ஒரு கழுகு தனது இரையை தேடியபடி வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த கழுகு அந்த இடையனின் ஆட்டு மந்தையில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டது. அதனை பார்த்த மாத்திரத்தில் விரைந்து வந்து அதனை தூக்கி கொண்டு பறந்தது. இந்த காட்சியை வெகு நேரமாக ஒரு காகம் பார்த்து கொண்டிருந்தது. கழுகை போலவே செயல்பட்டு தானும் அந்த மந்தையில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளில் ஒன்றை தூக்கி வர வேண்டும் என விருப்பம் கொண்டது. ஆனால் கழுகின் சக்தி என்ன, தனது சக்தி என்ன என்பதை அந்த காகம் சிந்திக்க மறந்தது. இடையனோ நல்ல நித்திரையில் இருந்தான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த காகம் ஆட்டு மந்தைக்குள் விரைந்து புகுந்தது. ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதன் மேல் அமர்ந்து தனது நகம் கொண்டு அதனை பலமாக பற்ற நினைத்தது. எனினும் அந்த ஆடு ஒரு குட்டி ஆடாகவே இருந்தாலும் கூட அதன் ரோமம் மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் அந்த காகத்தால் அந்த ஆட்டை பற்றி கொள்ள இயலவில்லை. பிறகு மிகவும் சிரமப்பட்டு தனது நகங்களை மெல்ல அதன் ரோமங்களுக்குள் விட்டு பற்றி கொண்டது. ஆனால் ஆட்டுக்குட்டி மிகவும் கனமாக இருந்ததால் அந்த காகத்தால் அதனை தூக்க முடியவில்லை. அதனால் தப்பித்தால் போதும் என அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டு பறந்து செல்ல நினைத்தது. ஆனால் அந்த காகத்தின் கால்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரோமங்களில் நன்றாக சிக்கிக் கொண்டதால் காகம் தனது கால்களை வெளியே எடுக்க முயற்சி செய்யும் போது
அந்த ஆட்டுக்குட்டிக்கு வலி எடுத்தது. அதனால் அந்த ஆட்டுக்குட்டி கத்தியது. காகமும் தப்பிக்க முடியாமல் வசமாக மாட்டிக்கொண்டு கரைந்தது. இதனால் அந்த ஆட்டு மந்தையில் இருந்த அனைத்து ஆடுகளும் நடப்பதை அறியாது பயம் கொண்டு கனைத்தது. இதனால் அந்த இடமே பேர் இரைச்சல் அடைந்தது. இடையன் இந்த பேர் இரைச்சலை கேட்டு தனது ஆடுகளுக்கு என்ன நேர்ந்ததோ என்று பயந்து கண் விழித்துக் கொண்டான். பிறகு அவன் நடந்ததை அறியாது சுற்றி சுற்றி என்ன ஏது என்று பார்த்தான். உடனே தனது ஆட்டை நகங்களால் காயப்படுத்திக் கொண்டு இருந்த அந்த காகத்தை கண்டான். அத்துடன் அவ்விடம் நோக்கி விரைந்து ஓடி வந்தான். பிறகு தனது தடியால் அந்த காகத்தை அடித்தே கொன்றான். பாவம் அந்த காகம் தனது சக்திக்கு மீறிய செயலை செய்ய போய் பரிதாபமாக தனது உயிரை விட்டது. நீதி: எப்போதுமே விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்ளலாமா? அதுபோல மயில் ஆடுவதை கண்டு வான்கோழி ஆட நினைத்தால் அது அவலட்சணமா